சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வரதுக்கான எபிசோட்ல மொத்தம் மீனாவும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, நேரா அந்த ஃபைனான்ஷியரை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவர விசாரிச்சதுல, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சிந்தாமணி தான். அவங்க சொல்லி தான் இவங்களுக்கு நான் பணத்தவே குடுத்தேன். மத்தபடி இந்த பணம் என்னுடையது கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணியா? அவங்க யாரு? அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் கேட்ட உடனே முத்துவும் மீனாவும் இருந்துட்டு, சார் நான் பூ வியாபாரம் இருக்கேன் சார். இப்போ பூ சங்கத்தோட தலைவியாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி தலைவியாக இருந்தவங்க தான் அவங்க. என் அத்தைக்கு என்ன பிடிக்காது, என் அத்தை மூலயமா அந்த வீட்டை அடையணுன்றது தான் அவங்களுடைய எண்ணமே. அதனால தான் இவங்களுக்கு பண தேவை இருந்தபோது அவங்களா கொடுக்காம இவர் மூலயமா பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி மேலே வட்டியாக போட்டு ரொம்பவே ஏமாத்திருக்காங்க பணத்தை. அதுக்கடுத்ததாக கோர்ட்டு ஸ்டே ஆர்டர் ரிட்டர்ன் வாங்குறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் முத்துவும் மீனாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டில் வந்து அண்ணாமலைக்கிட்டையும் விஜயக்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிந்தாமணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியலையே. ஆமாம்மா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்றைக்குமா நம்பியிருக்கீங்க? எங்கள் பேச்சை கேட்டிருந்தா இந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்திருப்போமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கூடவே இருந்து அந்த சிந்தாமணி குழியை பறித்து விட்டுட்டா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.